அதிமுகவில் உள்ளேயும் வெளியேயும் இருந்து குழிபறிப்பது என அத்துணை சூழ்ச்சிகளையும் தகர்த்தெறிந்து அதிமுகவினுடைய அலங்கார தேவதையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி புகழாரம் சூட்டினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒரு சாமானியன், ஒரு விவசாயி தமிழகத்தை ஆள்வதா, அதிமுகவிற்கு பொதுச் செயலாளராக இருப்பதா என எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு போட்டார்கள். ஆனால் மக்களின் அன்பு இருந்தால் அவர் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கலாம் என தீர்ப்பு வந்தது என கூறினார். எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் மக்களின் செல்வாக்கு உள்ளது என்றும், முதலமைச்சராக இருந்தபோது 8 கோடி தமிழக மக்களுக்கும் நன்மை செய்தார் என்றும் தெரிவித்தார். சென்னை ஜேம்ஸ் ஜார்ஜ் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற எடப்பாடியார் வெற்றி பெறுவார். பல களங்களை கண்டவர். நியாயமும் தர்மமும் நேர்மையும் உண்மையும் எடப்பாடியில் இருக்கின்ற காரணத்தால் அவர் வெற்றி பெறுவார். இறைவன் அவர் பக்கம் இருக்கிறார். பல சூழ்ச்சிகள், பல பிரச்சனைகள், உள்ளிருந்தே குடிவெறிப்பது, வெளியே சென்று குறிவிழிப்பது அத்தனையும் தகர்த்து உடைத்து நொறுக்கி இன்றைக்கு எடப்பாடியார் அதிமுக கட்சியினுடைய அலங்கார தேவதையாக இருக்கிறார். நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதிமுக 1.5 கோடி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன? அம்மாவுடைய பிள்ளை, அம்மாவுடைய தளபதி, புரட்சி தலைவர் காலத்திலே தொண்டர், சிலுவம்பாளையத்துடைய கிளைக்கழக செயலாளராக இயக்கத்திலே பணியாற்றி இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கிறார். ஏழைகளுடைய கஷ்டங்களை தெரிந்தவர், இல்லாத மக்களுடைய துன்பங்களை உணர்ந்தவர் என்பதற்காக ஒரு விவசாயி நாடாள வேண்டும் என்று சொல்லி நாட்டு மக்கள் அவருக்கு இன்றைக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். பத்திரிகைகளில் செய்தி வருகிறது, படைக்கின்ற பத்திரிகைகளில் செய்தி வருகிறது, மீடியாக்களில் விவாதம் நடக்கிறது. எடப்பாடியாருக்கு என்ன செல்வாக்கு? சென்ற தொகுதிகளில் எல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டம். சென்ற தொகுதியில் அவர் சினிமா நடிகர் கிடையாது, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் கிடையாது. எடப்பாடியார் ஒரு சுப்ரீம் ஸ்டார் கிடையாது. விவசாயியாக பிறந்தவர், சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர், கிராம மக்களோடு பழகியவர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்று உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவரது நேர்மை. தமிழ்நாட்டு மக்களை அவர் நேசித்தார். தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, முதலமைச்சர் பதவி தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுக்கும் நல்லதை செய்தார்.